ஸ்ரீ குருப்பியோ நம. குருநாதா காமாட்சி சரணம். இன்னைக்கு விடிகாலையில் 2:45 எந்திரண்டாச்சு. காஞ்சிபுர யாத்திரைக்கு சித்தமாயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த யாத்திரையானது ஒரு ஒரு 10-15 நாள் முன்னாடியே போக வேண்டியது. சந்தோஷ்க்கு பயங்கர கோல்டு இருந்தது, அதனால கேன்சல் ஆகிடுது. சந்தோஷ் தான் ஃபுல்லாக நான் கூட்டின்னு போகிறேன்னு அவனோட இந்த ஆடிட்டிங் இது காசுலேருந்து இது பண்ணி கூட்டின்னு போகிறேன்னு சொல்லியிருந்தார். அப்போது அது போன வாட்டி அவனுக்கு கோல்டு காஃப் இருந்ததுனால லாஸ்ட் மூமெண்ட்டில் கேன்சல் ஆகிடுது. இந்த வாட்டியும் அவன் ஃப்ரெண்டோட வீட்டில் இருந்தேன். ஃப்ரெண்டோட வீட்லேருந்து காலையில் தான் வரதா இருந்தது. நான் எந்திரண்டு ரெடியாகி காலையில் ஏலக்காய் மலையெல்லாம் கட்டி டப்பாவில் வச்சுண்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு உக்காண்டிருக்கேன். வண்ணம் வரலை. ஃபோன் பண்ணேன்னு எடுக்கவே இல்லை. ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. இந்த வாட்டி பெரியப்பா உத்தரவு கொடுக்கல போல் இருக்கு. லாஸ்ட் டைம் போனது August 31. அதுக்கப்புறம் 2 months ஆகிட்டு இப்போ தான் போகிறேன். இந்த வாட்டியும் கொடுக்கலை போல் இருக்கு பெரியப்பா உத்தரவு. இன்றைக்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டுட்டோமே, இப்படி இதாகிடுதே. இந்த பையன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானே. டென்ஷன். அப்புறமா கடைசியில் ஒரு வழியாக 5 மணிக்கு எடுத்தேன். அப்போ தான் எழுந்திருக்கான். பாப்பா சீக்கிரன்னு சொல்லி கீழே போய் நின்றுண்டு ஒரு வழியாக எந்த பைரவரோட தொந்தரவுகளும் இல்லாமல் அவனும் வந்தான். ஸ்டேஷனில் போய் உட்காந்து 5வது நிமிஷம் ட்ரெயின் வந்துவிடுத்து. ஏறி உட்காந்து ஆஸ் யூஷுவல் விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்லிகிட்டே கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. சரியான கூட்டம். ட்ரெயினில் கூட்டம் இருக்காதுன்னு நினச்சிட்டேன். சரியான கூட்டம். ஆனால் கிளைமேட் ப்ளசண்ட்டாக இருந்தது. நிறைய மீன் விற்கிற வியாபாரிகள்லாம் வேறு உட்காண்டிருந்தா. வாசனை ஒரு மாதிரியாக தான் இருந்தது. இருந்தாலும் அந்த வழி காத்திருக்கே அருமையாக இருந்தது. பரமானந்தமாக இருந்தது. ரொம்ப சுகமாக நாங்கள் அந்த காற்றை அனுபவிச்சுண்டு காஞ்சி மகா க்ஷேத்திரத்துக்கு இறங்கினோம். ஸ்டேஷனில் இறங்கின உடனே பெரியவாளை தொழுதுண்டு ராமானுஜரியன் தொழுதுண்டு நேராக போய் ஆட்டோவை பிடிச்சோம். ஆட்டோவை பிடிச்சி விட்டு நேராக காஞ்சி மட்டத்துக்கு போய் இறங்கினோம். இறங்கின உடனே காஞ்சி மட்டத்துக்கு நேராக பழக்கடை இருக்குது. பெரியவாளுக்கு மலைப்பழம் ரொம்ப பிடிக்கும். ஒரு டசன் மலைப்பழம் வாங்கிண்டு வாசல்லே மட்டத்தோடு வாசலில் பூக்கடை இருக்குது. துளசி மாலை வாங்கிண்டு நேராக உள்ளுக்கு போனேன். உள்ளுக்கு போயிட்டு பெரியவாளை பார்க்கறதுக்கு ஓடோடி போனேன். அங்கே வாசல்லே நம்மளோட என்ட்ரன்ஸ்லேயே பெரியவாளோட பாதுகை இருக்கும். அந்த பாதுகையை 2 கண்ணாலேயே ஒத்திண்டு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி ஆதிசங்கர பகவத் பாதாள் பெரியவாளோட கால்கள் 2த்தையும் தொட்டுண்டு நேராக உள்ளுக்கு அப்படியே போய் உள்ளே போயின்னு இருக்கிறதே இந்த கடைகள் இருக்குது. இந்த கடைகள் இருக்குமாங்க. அவள்கிட்ட கேட்டேன், பெரியவாளோட சந்தியாவந்தன ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு கேட்டேன். இருக்குங்க அப்படின்னா. சரி, நான் வந்துட்டு வாங்கிக்கிறேன், தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு வாங்கிக்கிறேன்னு அப்படி சொல்லிவிட்டு அப்படியே உள்ளுக்கு போனேன். உள்ளுக்கு போயிட்டு நேராக என்னோட பெரியவாளை பார்க்கண்டாமா ஆவலாக இருக்குது. 2 மாதம் ஆனாலே நம்மளோட சுவாமிகள் இஷ்ட தெய்வங்கள் நம்ம குருவை பார்க்கணும்னா அவ்வளோ ஆவலாக இருக்கும். அது உங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும். உள்ளே போய் நிற்கிறேன். பெரியவா நேற்று ட்ரெஸ்ஸை போட்டுண்டு அந்த அலங்காரங்கள்லாம் அப்படியே இருக்குது. ரொம்ப நாள் ஆகிட்டு நான் இப்படி அலங்காரமாக பார்க்குறேன். ஏன்னா பெரியவா எப்போவுமே நான் குளிக்க சித்தமாக இருப்பா, அபிஷேகத்துக்கு சித்தமாக இருப்பா. 10 மணிக்கு தான் அபிஷேகம். நாங்கள் போய் இறங்குறது கரெக்டாக 8:15 இருக்கும். ஏறுறது 5:45, இறங்குறது 8:15. மடத்தில் உள்ளுக்கு போகிறது 8:20 இருக்கும். 8:20க்கு பெரியவா எப்போவுமே பழைய அலங்காரம் எல்லாம் எடுத்து குளிக்க சித்தம் பண்ணி உட்காத்திருப்பா. 10 மணிக்கு தான் அபிஷேகம் எல்லாம் பண்ணுவா பெரியவாளுக்கு. அதுக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். ஆனால் நேற்று அலங்காரம் பார்க்க ஒரு மகாபாகியம் எனக்கு கிடச்சிது. அது ஒரு 2 நிமிஷத்தை அப்படி பார்த்து இது பண்ணுறதுக்குள்ளே கதவை சாத்திட்டா. உனக்கு அரே வந்த உடனே சாத்தினாலேன்னா இல்லைம்மா 10 நிமிஷத்தில் திறப்பா, கவலைப்படாதீங்கோ அப்படின்னார். வழக்கமாக நான் வந்துட்டு இருக்கிறதுனால அங்கே இருக்கிறவர்களுக்கு நல்லா தெரியுமேனே 2 பேருக்கு அடிக்கடி வருது தானே. அதனால அவர் சொன்னார் 10 நிமிஷத்தில் திறந்துடுவா, நீங்கள் அதுக்குள்ளே பிரதட்சணம் பண்ணிங்கோன்னு. நான் தோட்ட கஷ்டம் சொல்லி நான் பாட்டுக்கு பிரதட்சணம் ஆரம்பிச்சுட்டேன். மலைப்பழத்தை எடுத்து அந்த இதில் தட்டில் வச்சு விட்டேன். அந்த தட்டு வச்சுருந்தாலே அதில் வச்சு விட்டு துளசி மாலையும் வச்சுவிட்டேன். இன்றைக்கி அவ்வளோதான் எனக்கு சமர்ப்பிக்க முடிஞ்சது பெரியவாளுக்கு. அப்புறம் அதை எடுத்து அந்த ஏலக்காய் மாலையோட டப்பா மட்டும் என்னோட கையிலே இருந்தது.
பெரியவாளோட இது திறந்த கதவு திறந்ததுக்கப்புறம் நட திறந்ததுக்கப்புறம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னுட்டு அப்படியே சுற்றிகிட்டே வந்து பிரதட்சணம் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு நேராக இங்கே வந்துட்டு 3 பிரதட்சணம் ஆன உடனே அந்த நடையை திறந்த உடனே குருநாதரை பார்த்துட்டு ஆனந்தமாக. அப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மி, அப்போ 8:20 8:30 டைம் இல்லையா, அப்போ கொஞ்சம் கம்மி தான் கூட்டம். அப்படியே பெரியவாள் அங்கே உட்காந்தபடி முட்டி போட்டுண்டு ஆனந்தமாக பார்த்தேன் பெரியவாளை. எல்லாரும் நிறைய பேர் கல்யாண பத்திரிகை கொண்டு வந்திருக்கா, பண்டில் பண்டிலாக கல்யாண பத்திரிகை வைக்கிறா. அதை பார்த்ததுமே தாயுள்ளமான நம்ம மனசும் அது ஏங்குமா ஏங்காதா? நீங்களாக இருந்தாலும் அப்படி தான், நானாக இருந்தாலும் அப்படி தான், அந்த இடத்துல யாராக இருந்தாலும் அப்படி தான். நம்ம வீட்டில் எப்போ இந்த கல்யாண சுப வேலை வருமோ நம்ம குழந்தைகளுக்கு அப்படின்னு மனசு ஏங்கி பெரியவாளை பார்த்தேன். பெரியவா எப்போ பெரியவா கருணை பண்ணுவேள் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் பெரியவாளை. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச மாமா அங்கே இருக்கா, கைங்கரியதாரர் மாமா, ஏலக்காய் மாலை மாமான்னு அவர் ஓடி வந்தார். வந்து டப்பாவை திறந்து ஏலக்காய் மாலை இந்த கையில் தான் கொள்ளும்னு நினச்சிட்டேன், கழுத்துலேயே கொண்டு கொடுத்து கழுத்துக்கும் கைக்குமா சேர்த்தி போட்டார். ரொம்ப சந்தோஷம் மாமா. அப்புறம் கையில் இருக்கிற பெரியவாரோட மல்லி மாலையை எடுத்து என் கையில் கொடுத்தார், அப்படியே பஞ்சா. அதை எடுத்து கண்ணில் ஒத்திண்டு தலையில் வச்சுட்டு ஆனந்தமாக இருந்தது. அந்த ஆனந்தத்துக்கு அளவே இது சொல்லுங்க. நம்ம இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம், குருக்கள் வந்து சுவாமி மேலே சாத்தின பூவை தர நம்மளுக்கு எப்படி இருக்கும் சந்தோஷம், மனம் நிறைஞ்சு போகும் இல்லையா? அது மாதிரி மனம் நிறைஞ்சிருந்தது. பெரியவாரோட கழுத்தில் இந்த ஏலக்காய் மாலையை பார்த்தா அதுவும் சந்தோஷம் நம்மளுக்கு. நம்ம கொண்டு போகிற மாலைகள் சுவாமிக்கு சாத்தினா எப்படி சந்தோஷப்படுவோம், அதே சந்தோஷம் குருவுக்கு. நம்ம குரு நம்ம சர்வஸ்வமானவர், அவரோட கழுத்தில் இதை சாத்தினா அவரை பார்த்துட்டே உட்காண்றது. அப்புறம் எல்லா கூட்டம் வர ஆரம்பிச்சு கொடுத்து மெதுவாக எதிர்ண்டு போய் அந்த எதிரில் அந்த இது இருக்கே நம்மளோட அந்த ஹாலில் போய் உட்காந்து பெரியவா அந்த இது கிட்டக்க போய் உட்காந்து சௌந்தரலஹரி சொல்ல ஆரம்பிச்சுட்டே பெரியவாளை பார்த்துட்டே சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். நிறைய பக்த கூட்டம் வந்துட்டே இருந்தது. மூட்டை மூட்டையாக அரிசி கொண்டு வந்து இறக்குறா. பழங்களாட்டும் பூக்களாட்டும் வில்வ மாலைகளாட்டும் பெரியவாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு இனியும் ஒன்றும் பாக்கி இல்லை. அத்தனை பக்தமாக வந்து சமர்ப்பிச்சுட்டு இருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாம் பார்க்குறதுக்கு. எல்லாரும் அதெல்லாம் சமர்ப்பிச்சுட்டு இருக்கிறத நான் அங்கே இந்த சௌந்தரலஹரியை சொல்லிகிட்டே அதெல்லாம் பார்த்துட்டு ஆனந்தமாக பெரியவாளையும் தரிசனம் பண்ணிகிட்டே அதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தரோட அந்த பக்தியோட விசேஷங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தேன். சந்தோஷ் பின்னாடி உட்காந்துருந்தேன். கொஞ்சம் நேரமாயிட்டு நான் போய் ஆதிசங்கர பகவத் பாதாளோட சௌந்தரலஹரியா 50 முடிச்சுட்டு ஆதிசங்கர பகவத் பாதாள் சந்நிதிக்கு போயிட்டு அங்கே போய் தொழுது நமஸ்காரம் பண்ணி அங்கேருந்து சுரேந்திராச்சாரியரோட இது இருக்குது, அங்கே சமாதி அதிஷ்டானம் இருக்குது, அங்கே துளசி செடியும் இருக்குது. அந்த அங்கேயும் பிரதட்சணம் பண்ணிவிட்டு நேராக வந்து ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட அந்த சன்னிதானத்துக்கு வந்து அங்கேயே நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்ம பெரியவாளை இப்படி காலை நீட்டின்னு உட்காத்துவாளே அந்த இடத்த எப்போவுமே பார்க்காமலே போக மாட்டேன். அங்கே பெரியவா தெய்வம் மாதிரி உட்காந்துருப்பா. எல்லாரும் அங்கேயும் தரிசனம் அந்த இடத்த இப்படி பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் கை தட்டி அந்த கைங்கரிதாரர் நான் ஏலக்காய் மாலை கொடுப்பேனே அவர் கூப்பிடுறார். யாரையோ கூப்பிடுறான்னு நினச்சிட்டா என்னதான் கை தட்டி வாங்கங்கிறார். என்ன பெரியவா எதுக்கு கூப்பிடுறேள், ஏதாவது சுப செய்தி சொல்லுவேளான்னு. இந்த பேராசைக்கு தான் நம்மளுக்கு ஒரு அளவே இருக்காதே, பேராசை பெரு நஷ்டம். ஆமாம், அப்போ கூப்பிட்ட உடனே ஐயோ பெரியவா ஏதோ சுபகாரியம் சொல்ல போகிறா போல் இருக்கு அப்படின்ட்டு மனசில் குதூகலத்தோடு போனால் அவர் இவ்வளோ பெரிய மாதுளம் பழம் எடுத்துட்டு ஆமாம் இந்தாங்கோ அப்படின்னார். பிரத்யேகமாக கூப்பிட்டு கொடுக்குறாரேன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படின்னு கையில் எப்படி காட்டினேன் கீழுக்கு. என்ன நம்ம இது பண்ணமே தொடப்படாதே, இப்போ கீழுக்கு கையை வச்சு இப்படி காட்டினோன்னே ரொம்ப சந்தோஷம் மாமி அப்படின்னார். எதுக்கு இப்படி சொல்கிறாருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா. தேங்க்யூ மாமா அப்படின்னு அந்த மாதுளம்பழத்தை வாங்கறத தேங்க்யூ மாமான்னு அது ஒரு மன நிறைவாக இருந்தது. இன்னைக்கு அந்த ஒரு சன்னிவேஷம் நடந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை எடுத்துட்டு நேராக சந்தோஷம் கூட்டிகிட்டு அந்த கடைக்கு போய் பெரியவாரோட ஃபோட்டோ வாராகியம்மனோட ஃபோட்டோ எல்லாம் வாங்கிட்டு நேராக ஹனுமார் கோவிலுக்கு போயிட்டு ஹனுமாரை தரிசனம் பண்ணிட்டு ஹனுமத் தீர்த்தம் துளசி தீர்த்தம் அமிர்த கலசமாக இருக்கும். அதையும் குடிச்சு விட்டு ஜட்டாரியை தலையில் வச்சுட்டு அங்கேருந்து நேராக குமரக்கோட்டத்துக்கு போய் குமரனை தரிசனம் பண்ணிட்டு அவருக்கு சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரங்களை சொல்லி அவரை கொஞ்சம் நேரம் அவரோட அழகாக பார்த்து ரசித்து அங்கேருந்து அவருக்கு பட்டு சாத்தியிருந்தா. இல்லைன்னா எப்போவுமே வெள்ளை வேஷ்டி கொடுத்திருப்பா. இன்னைக்கு பட்டு சாத்தி வெள்ளி வேல் கையில்
குமரன் சந்நிதியில தனியா தான் இருப்பார். வழியில அம்மா முள்ளியம்மை தேவயானி அம்மையோட இருப்பார். வழியில வந்து அம்மா எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு பிள்ளையாரப்பரை எல்லாரையும் தரிசனம் பண்ணி நவகிரகம் தட்சிணாமூர்த்தி எல்லாரையும் தரிசனம் பண்ணி பிராகாரம் ஃபுல்லாக சுற்றிட்டு கிருபானந்த வாரியார் எல்லாருக்கும் தரிசனம் பண்ணிட்டு வழியில் வந்து ஹோட்டலில் போய் காஃபி டிஃபின் சாப்பிட்டு நேர நடைய கட்டினோம் ஆத்துக்கு. இதுதான் இன்னைக்கு என்னோட காஞ்சிபுர தர்ஷன அனுபவம். மன நிறைவை கொடுத்தது. குருநாதா காமாட்சி சரணம்.